நீங்க பார்க்குறவங்கள எவ்வளோ பேருக்கு ஃப்ளாட் ஃபீட் இருந்தது அண்ட் எப்படி அவங்களுக்கு தெரிய வந்தது? ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு அது ஃப்ளாட் ஃபீட்டானே தெரியல. அது வேறு ஏதோ ஒரு பெயின்காக போவாங்க, அது கடைசியில் ஃப்ளாட் ஃபீட்டில் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஒரு நார்மலாக இப்போ நம்ம வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஃப்ளாட் ஃபீட்னா என்ன, அதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது, அந்த இஷ்யூ இருக்கா? ஷூர். ஸோ இப்போ நார்மலாக ஃப்ளாட் ஃபிட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன தான் பெஸ் பிளேனஸ் அண்ட் கேவஸ்ன்னு சொல்லுவோம். பிளேனஸ்ன்றது ஃப்ளாட்டாக இருக்காது, கேவஸ்ன்றது ஐ அண்ட் ஆர்ச் இருக்குது. இப்போ இந்த பிளேனஸ்லேயும் சில பிரச்சனைகள் இருக்குது, கேவஸ்லேயும் இருக்குது. சின்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஃபிட் பற்றி சொல்லிடுறேன். ஃப்ளாட் ஃபிட்டில் நம்ம முதல்ல அசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேரேஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு செக் இட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்குலேஷனை வந்து செக் பண்ணும்போது வில் அண்டர்ஸ்டாண்ட். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளினேஷன் ஆங்கிள் ஒன்று செக் பண்ணுவோம், இன்க்ளினேஷன் ஒரு ஆங்கிள் செக் பண்ணுவோம், கால்கினேலையும் உங்களோட டேரஸ்லையும். இது செக் பண்ணும்போது வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குலேஷன் டிஃபரன்சஸ் எவ்வளோ இருக்குன்றது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 4 degrees அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் கான்வெக்ஸில் இருந்ததுன்னா தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃப்ளாட் ஃபுட். ஓகே, அந்த மேரேஸ் ஆங்கிள் நான் சொன்னேன் இல்லைங்களா? அதில் அதே வந்து பார்த்தீங்கன்னா when we come to the inclinationல வந்து பார்த்தீங்கன்னா if it is வந்து பார்த்தீங்கன்னா less than ஒரு 18 degrees அந்த மாதிரி இருந்ததுன்னா, அதே டேரஸ்ல greater than 24 degrees இருந்ததுன்னா that is considered as a flat foot. பட் இது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்தவங்க கால் கீழே வைப்பாங்க, வைக்கும் தண்ணியோட இதுலயே தெரியும். ஸோ ஒரு வளைவு இங்கே தெரிஞ்சுது, இந்த நம்ம கிருஷ்ணன் இதுக்கு வைக்கிற நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் தெரிஞ்சதுன்னா ஓகே தே ஹேவ் an arch அப்படின்னு வச்சிடலாம். ஸோ செல்ஃப் அனாலிசிஸ் பீப்புள் அவங்களுக்கு தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லையா, தே மைட் ஹாவ் an arch பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நின்னா நடந்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, ஸோ உட்காந்துருக்கப்ப நல்லா இருக்கும். ஓகே, உட்காரும் போது ஃப்ளாட்டாக இருக்கும். இது ஏன் இருக்குன்னா உங்கள் பாடி வெயிட்னால வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் ஃப்ளாட்டன். நம்பர் 1 இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வைட் ஃப்ளாட் ஃபுட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அது பர்மனெண்ட்டாக ரிஜிடாக மாறுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க கான்ஸ்டண்ட்டாக நடக்க இவங்க அவங்களோட ஃபுட்டோட மசில்ஸ் சுற்றி இருக்க அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் வீக். அப்போ என்ன ஆயிடுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதோடவே அவங்க வெயிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு அப்நார்மல் ஃபுட்வேர், தேஞ்சு போன செருப்போ ஷூஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா they tend to do a lot of activities along with the pain and other discomfort, they adapt to a particular gait. அப்போ என்னன்னா அவங்களோட அந்த கால்கேனியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்பக்கமா, அதாவது குதிங்காலோட அந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக போயிடும். இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் இன்வெர்ட். ஸோ அப்போ இது வந்த உடனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளியர்லி எவிடென்ட் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளாட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே, இது அடுத்த ஸ்டேஜ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தட் பிகம்ஸ் வெரி ரிஜிட். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிட் ஃப்ளாட் ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஃப்ளாட் ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு இன்சோல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் ரொம்ப ரிஜிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம கொடுக்கக்கூடிய இன்சோலே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். நம்ம நினைப்போம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவர் இன்சோல் போட்டோம்னா ஃப்ளாட் ஃபுட்டுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த நீங்கள் ரிஜிடாக இருக்கிற ஃப்ளாட் ஃபுட் இருக்கிற பர்சனுக்கு நீங்கள் போய் ஒரு ஆர்ச் கொடுத்தோம் அப்படின்னா தே வில் கம்ப்ளைண்ட், எனக்கு முன்னாடியே வலி இல்லைங்க, இதனால தான் எனக்கு வலி அதிகம். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃப்ரோசன், நல்லா இறுக்கி பிடிச்சிருச்சு. நம்ம அதை போட்டு நான் தள்ளுறேன் ஆர்ச் வச்சு கிரியேட் பண்ணுறேன்னா இட் நாட் ஒர்க். அப்போ அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். அப்போ தட் வில் இன்க்ரீஸ் தட் பெயின். அப்போ முதல் திங் என்னன்னா சுத்தி இருக்க டைட்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் முதல்ல ரிலாக்ஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டியை வந்து மேனுவலி வி ஹேவ் டு பிரிங் இட் அப் வித் மசாஜஸ், ரிலீசிங் அண்ட் அதர் ஸ்டெப்ஸ். கொஞ்சம் மேனுவலா வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளைட் பண்ணி கொஞ்சம் லூசன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஏன்னா ஜென்ரலி நான் முன்னாடியே சொன்ன இந்த ஆங்கிலேஷன்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா we have to mark with the very minimal angulation of insole முதல்ல. ஓகே, அதை கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நாள் பழகணும். அப்புறம் ஆஃப்டர் 2 months again we need to increase that. அகெயின் 2 monthsக்கு அப்புறம் அப்படி பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்தா they will be little better. ஏன்னா இந்த மாதிரி ரிஜிடா இருக்கிறவங்களுக்கு they will not have only the problem in the feet alone, they will have lot of disturbances in the ankle, they have lot of disturbances in the knee. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால் இப்படி வச்சு இப்படி உள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்க நீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா it has a lot of angulation. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேல்கஸ் ஆங்கிள் அங்கே வந்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்ட்ரெஸ் அங்கே நீலையும் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே கரெக்ட் பண்ணுறதுனால மட்டும் எதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ வி நீட் டு கரெக்ட் த என்டையர் ஸ்ட்ரக்சர். அப்போ லோடிங் எப்படி பண்ணுறோம், எந்த அளவுக்கு லோடை ஆஃப்லோட் பண்ண முடியுது. இது ஒரு காலில் இருந்துட்டா ஓகே தப்பிச்சிட்டோம், 2 காலில் இருந்தால் த காம்ப்ளிகேஷன் இஸ் டூ ஹை. ஸோ அப்போ கரெக்டிவ் மெஷர்ஸ் எக்ஸ்டென்ஸ். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜென்ரல் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ஸில் தான் இருக்கும் ரிஜிடா. அது ரொம்ப கவனிக்காமல் விட்டு இருக்கிற ஒரு பீப்புள், இல்லைனா ஒரு சிலருக்கு இந்த கன்ஜென்டலாகவே இருக்கிற கேசஸில் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தே டெவலப்டு இந்த அடலசன்ஸ்லேயே அது வந்துடும். பட்
வாட் வி ஆர் சஜஸ்டிங் இஸ் லைக் அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் அவங்களோட அந்த லோடிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும். இல்லைன்னா என்னன்னா இந்த இடத்துல இந்த ஃப்ரிக்ஷன்னால என்னன்னா ஒரு சின்ன ஒரு க்ரோத் மாதிரி ஃபார்ம் ஆகி அது ராக் பாட்டர் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. அந்த ராக் பாட்டம் ஃபுட் வந்து நான் எப்படி சொல்லுது, இந்த ராக் அண்ட் ரோல் பண்ணும்போது ஒரு வாபிள் போர்டில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பல்ஜ் மாதிரி வந்துடும். ஓகே ஓகே. அது வந்துட்டா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ நார்மல் ஸ்லிப்பர் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த ஸ்லிப்பர்ஸ்லையோ ஷூஸ்லையுமே நம்ம கட் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன் பிளேஸ்மெண்ட்காக இடம் கொடுத்து அதை பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அதனால தான் சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஃப்ளாட் ஃபுட் வந்து ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணிடுறது இம்பார்ட்டன்ட். செகண்ட் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் பார்த்துக்கணும். தேர்ட் இஸ் லைக் ப்ராப்பர் கரெக்டிவ் ஃபுட்வேர்ஸ் ஆல்வேஸ். அது தேஞ்சிட்டா கணக்கு பார்க்கக்கூடாது, மாற்றிடணும். நாளைக்கு மாற்றிக்கிறேன் இல்லை செலவாயிடுச்சு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் சம்வேர் எல்ஸ். அது வந்து அடுத்த காம்ப்ளிகேஷன். அண்ட் ஃபைனல் திங் இஸ் லைக் த ரெக்கவரி இஸ் வெரி வெரி ஸ்லோ. ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ரிஜிட் ஆகிடுறது இப்படிலாம் இருந்ததுன்னா. இது இல்லாமல் சில ஃப்ளாட் ஃபுட் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, சார்கோட் ஃபீட்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நியூரோபதிக் ப்ராப்ளம்ஸ்னால வருது. லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிக் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் டென் டு நாட் லோட் இட் ப்ராப்பர்லி. அவங்களுக்கு சென்சேஷன்ஸே கம்மியாக இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு வெயிட் கொடுக்குறோம்லாம் தெரியாது. எஸ்பெஷலி லாங் டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பெரிஃபரல் நியூரோபதிக் கண்டிஷன்ஸ் வரும்போது அந்த விரலோட சென்சேஷன்ஸை குறையும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டை தான் அழுத்தி நடப்பான். பிகாஸ் திஸ் இஸ் லைக் ஒரு சக்ஷன் கப் மாதிரி. புரியுது. இப்போ நம்ம ரிசர்ச்லாம் பார்க்குறோம் எப்படி மேலே ஏறுது. அந்த சக்ஷன் கப் நல்லா இருந்தால் தட் கேன் வித்ஸ்டாண்ட். இதே வந்து ஒரு ஆயிலி சர்ஃபேஸ் தான் இட் கேன் கெட் அப். சேம் திங் அதே மாதிரி தான். இப்போ நம்மளும் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப் ஷுட் பி கம்ப்ளீட்லி ஃபார்ம். அப்படி இருந்தால் தான் நம்மளாலே இப்போ யாராவது இடிச்சா கூட வி கேன் பேலன்ஸ் இட். புரியுது. இல்லைன்னா இப்போ ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்க மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் அந்த பேலன்சிங் இஷ்யூஸ் தேர் வில் பி மோர் ப்ரிடாமினேட். அப்போ அந்த பேலன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை ஆக இப்போ இன்னுமே வந்து இந்த அழுத்தம்லாம் கம்மியாக ஸோ தேல் டென் டு லூஸ் தட் பேலன்ஸ் ஆஸ் வெல். அதனால தான் ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி டென் டு சே லைக் பேலன்சிங் இஷ்யூஸ். அவங்க என்னன்னா எனக்கு வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்குது அதனால நான் விழுந்தேன்னு கூட சிலர் சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு ஸ்பாண்டிலிட்டிஸ் இருக்குது அதனால தலை சுத்தல் இருக்குன்னு. பட் தட் குட் பி பிகாஸ் ஆஃப் தர் ஃபீட் இஷ்யூஸ் ஆஸ் வெல். ஃபுட்டோட இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணலைன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்சேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் அழுத்தி நடப்பாங்க. ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தரையில் இருக்குது தடுக்குதுன்னா கூட தே வில் லூஸ் தட் பேலன்ஸ். ஓகே ஓகே ஓகே. நைஸ். ஸோ இப்போ இந்த ஃப்ளாட் ஃபீட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ நிறைய பார்க்குற இப்போ பசங்களுக்கு நிறைய பேர் கிட்ஸுக்கு நிறைய ஃப்ளாட் ஃபீட் வருது. ஸோ இது இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சதா இல்லை இந்தியன்ஸுக்கு ஆல்ரெடி இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் அவேர்னஸ்னால எல்லாருக்கும் தெரிய வருதா? ஆர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளே நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கர்வேச்சர் இல்லாத சர்ஃபேஸில் நிறைய நடக்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி கேஸில் இன்கேஸ் கிட்ஸ் வந்து வெளில போய் விளையாடாததுனால தான் இப்போ ஃப்ளாட் ஃபீட் நிறைய வருதா? என்ன ரீசன்? ஓகே. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மல்டிபிள் ஹிஸ்ட்ரிஸ். எப்படி சொல்லணும்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் தான் முதல்ல இது வந்து ரொம்ப நிறைய அந்த ஃப்ளாட் ஃபுட்ஸ்லாம் ஒரு காலத்தில் இருந்ததாக நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் ஸ்லோலி ஈவன் இந்தியன்ஸ் 61% ஆஃப் அவர் இந்தியன்ஸ் ஹேவ் ஃப்ளாட் ஃபுட்ன்றது தான் இப்போ இருக்கிற ரீசெண்ட் ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ்மே சொல்லுவாங்க. அதெல்லாம் 60 கிட்ட. ஸோ அதுதான் நான் சொன்னேன், ஜென்ரேஷன் ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் நம்ம சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஸோ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து தே ஆர் நாட் எப்படி சொன்னா மேபி டூ மச் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் பேரண்டிங். நம்ம வெளியே போனால் அடிபட்டுரும் அப்படி இப்படின்னு நம்ம தடுக்கும் போது வந்து கிட்ஸ் ஆர் ஸ்டார்டட் பிளேயிங் இன்சைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காரணம் ஏன் வருதுன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு இண்டோர் கேம்ஸ் மட்டுமே விளையாடுறது. தே வில் நாட் ஹேவ் எனி அதர் எக்ஸ்டர்னல் கேம்ஸ். ஸோ ஃபிசிக்கலி நாட் ஆக்டிவ், தே ஆர் கெட்டிங் ஓவர் வெயிட். அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கலாம். இன்னொன்று கிட்ஸ் ஜென்ரலி டெவலப் தேர் ஆர்ச்சஸ். நார்மலாக 2 to 3 years வந்து ஆர்ச் டெவலப் ஆகிடும். ஓகே ஓகே. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபர்ம் ஆர்ச்சஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 yearsலேருந்து ஒரு மேக்ஸிமம் 8 to 10 years வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ அந்த டைமில் கரெக்ஷன்ஸ் குட் ஆல்சோ ஹேப்பன். அதனால தான் சில ஃப்ளாட் ஃபுட்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போது கன்ஜெனிட்டலாக இருந்ததுன்னா முன்னாடியே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாட் ஃபுட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹவ் ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸ் ஹூ ஹவ் பீன் இன் த ஃப்ளாட் ஃபுட் ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ குட் ப்ராக்டிஸ் ஆஃப் ரன்னிங் ப்ராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைசஸ் தே ஹவ் டெவலப்ட் தேர் ஆர்ச்சஸ். பட் அதே வந்து அந்த ஏஜ்னு விட்டுட்டாங்க. They come to their adolescent age. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ஒரு 18+ வந்து பார்க்குறாங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி ஆல் ஆர் ஃபியூஸ்ட். அந்த சமயத்தில் அந்த ஃபியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வி கான்ட் ப்ரிங் இட் பேக். ஸோ அப்போ அந்த கிட்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி நம்ம திங்ஸ் எங்கே பார்க்குறோன்னா அந்த ஏர்லி ஃபேஸஸ் பிஃபோர் ஒரு 8 to 10 yearsக்குள்ளே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கணும். அவங்க விட்டுட்டா தான் கஷ்டம். ஏன் இப்போ நீங்கள் செகண்டாக கேட்ட கொஸ்டின் ஏன் இப்போ அவங்களுக்கு ஜாஸ்தியாக வருது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் விளையாடாததுனால? ஏன்னா விளையாடாததுனாலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா தி வே தே யூஸ் த ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ். இப்போ சின்ன பசங்களுக்கு ஈஸியாக விளையாட போகிறதுக்கு என்ன முன்னாடி சொன்னோம் ஒரு கிராட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்லிப்பர்ஸ் டிசைனராக இருக்கா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியாக இருக்கா அப்படின்ற
மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. அது ஹார்டாக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் மைட் பி நாட் சப்போர்ட்டிவ் ஆஸ் வெல். Okay. ஸோ கொஞ்சம் விளையாடும் போது இந்த பேர் ஃபுட் வாக்கிங், பேர் ஃபுட் ரன்னிங்லாம் இருந்ததுன்னா தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். பட் நம்ம பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இண்டோர் ஆமா உள்ள எப்படி இருக்கு, கிளீனா இருக்கான்னு தெரியாது ரோட்லன்ட்டு தே டென் டு கிவ் லாட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் போகிற இடத்துல ஒரு பார்க்லையோ எங்கே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக நல்லா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இஃப் தே ஸ்டார்ட் டூயிங் திஸ் தட் இஸ் வெரி வெரி குட். அப்போ கன்சிஸ்டண்டாக இந்த ப்ராக்டிஸ் நடக்க இந்த லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட் பண்ணி கொடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டு பக்கமாகவும் இதை பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஒபிஸாக இருக்கிறவங்க வந்து போய் அதை பண்ணால் உடனே சரியாயிடுமான்றது கிடையாது. தே ஹேவ் டு கண்ட்ரோல் தர் வெயிட் ஆஸ் வெல். ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். இல்லைனா திரும்ப அகெயின் அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்காக பண்ணும்போது தே எண்ட் அப் வித் திஸ் 6. இப்போ கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க குழந்தைங்கன்னு உடனே போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் போடுறது அந்த மாதிரி இல்லாமல் தே ஹேவ் டு டூ சம்திங் எல்ஸ். ஒரு ஸ்விம்மிங் பண்ண வைக்கிறது, இன்னும் சைக்கிளிங் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் முதல்ல ஆரம்பிச்சுட்டு தென் ஒன்ஸ் த கிட் கெட்ஸ் த கண்ட்ரோல் தென் தே கேன் புட் இட் டு அதர் ஸ்போர்ட்ஸ். இல்லைனா எடுத்த ஒன்று நான் போய் ஃபுட்பால் கோச்சிங் போடுறேன், பேட்மிண்டன் கோச்சிங் போடுறேன்னு போடுறது வந்து தட் மைட் வர்சன் திஸ் கண்டிஷன். ஏன்னா பீப்புள் வி ஜென்ரலி சீ நவ் இஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லணும்னா பேரண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் புரியுது நமக்கு. பட் ஆனால் தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இதனால மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ குழந்தை அந்த வெயிட்டோடவே ஓடும்போது நீல இன்ஜுரி வரும். அதுங்களை பொறுத்த வரைக்கும் அது லைட்டாக ஒரு வலின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இல்லை சம்டைம்ஸ் தே எண்ட் அப் வித் சம்திங் எல்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ், விழும்போது அடிபடுறது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த குழந்தையால ஃபங்க்ஷனலி ஆக்டிவாக இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் மைல்டு இன்டென்சிட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலில் போகிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே. ஸோ இப்போ ஒரு கிட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளாட் ஃபீட் இருக்குது அப்படின்னா ஒரு less than 10 years ஒரு less than ஒரு 15 yearsல ஒரு கரெக்டிவ் ஃபுட்வேர், ஒரு கஸ்டமைஸ் ஃபுட்வேர் இல்லைனா ஒரு கரெக்டிவ் ஃபுட்வேர் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ளாட் ஃபீட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் இல்லையா? யா. ஸோ தட் ஹஸ் டு பி யூஸ்ட் இன் சச் எ வே. இப்போ அதாவது ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தே ஹஸ் டு யூஸ் இன்சைட் த ஷூஸ் ஆஸ் வெல். வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதையும் தே ஹேவ் டு கன்வெர்ட் இட் அண்ட் யூஸ் இட். இட்ஸ் நாட் தட் ஒன் வே. இல்லை அங்கே போயிட்டு நல்லா ஆர்ச்சில் மெயின்டைன் பண்ணிட்டு வீட்டில் ஆமாம் ஹெருக்காலில் இருந்தாங்கன்னா அது நடக்க போகிறல. ஸோ இட் ஹஸ் டு பி பேலன்ஸ்டு போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். ஓகே. ஸோ இப்போ ஒரு கிட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஃபீட் இருக்கு அண்ட் ஒரு கரெக்டிவ் ஃபுட்வேர் வாங்குறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ வருஷத்தில் there is a possibility of reversal? யூஸ்வலி அதாவது டைம் ஃப்ரேம் இருக்கா இல்லை டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் கிட்? இதில் டைம் ஃப்ரேம்னு நம்ம வைக்க முடியாது. இட் இஸ் அன் இண்டிவிஜுவல். ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் கோயிங் டு பி அன் இண்டிவிஜுவல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலி வாட் த கிட் இஸ் டூ ஸ்லிப்பர் போட்டால் மட்டும் நடக்க போகிறது கிடையாது. தே ஹேவ் டு டூ அ ப்ராப்பர் கொஞ்சம் எக்ஸசைசஸ், அதுக்கான சில ட்ரைனிங்ஸ் தே ஹேவ் டு அண்டர்கோ. ஆல் திஸ் திங்ஸ் ஷுட் பி தேர். இப்போ அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பரை மட்டும் மாற்றி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வி வில் நாட் நோ லைக் வெதர் தே ஆர் யூசிங் ரெகுலர்லி ஆர் நாட். தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், அவன் அந்த போட்டு நடக்கணும். அப்போதான் அந்த லோடில் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டிவா இருக்கா இல்லையான்றது அப்போதான் தெரியும். இப்போ ஸ்கூலுக்கும் போட்டு அவன் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கான், இஸ் நாட் ஈவன் ரோமிங் இந்த ஸ்கூல், கிளாஸ்லயே உட்காந்துட்டு இருக்கான். சாயந்தரம் கிளம்பி வீட்டுக்கு வந்தான், வீட்டில் வந்து செருப்பையும் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்கிறான்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனிவே. அதனால தான் நான் சொல்றேன் லோடிங் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க லோட் பண்ணதான் இட்ஸ் கெட்ஸ் மோல்டட். நீங்க எனி மோல்டிங் நீங்க பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? யூ கிவ் த ப்ரெஷர். ஸோ தட் ப்ரெஷர் ஹாஸ் டு பி சஸ்டைனபிள் எனஃப் டு அந்த மோல்ட் ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்பாத்தி மாவுல தண்ணி ஊற்றி நான் பிசையவே மாட்டேன், தானா மாவாக கஷ்டம். சேம் பிரின்சிபல். ஸோ த ப்ரெஷர் ஷுட் பி தேர். அந்த என்டையர் டவ் மேக் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபார்மேஷனுக்கு வி ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி கிவ். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் அந்த லோடிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி தே ஹேவ் டு சேஞ்ச் இட். சரி உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டுட்டோம், 10 வருஷத்துக்கு நிறைய போட்டுட்டு இருப்போம்னா பத்தாது. ஸோ ஃபுட் சைஸ் வளர தே ஹேவ் டு சேஞ்ச் இட். பட் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு டூ தட். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இதுக்கு தான் நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், திரும்ப இன்னொரு செலவு பண்ணணுமா, இன்னொரு இன்சோலா, இன்னொரு ஆர்ச் வந்து மாற்றணுமா, இன்னொரு கஸ்டமைஸ்டு நான் ஸ்லிப்பர் போகணுமா, ஷூ போகணுமான்னும் போது தே ஆர் நெக்லெக்டிங் இன் தட் ஏரியா. சம் பேரண்ட்ஸ் ஆர் ஓகே, தே ஆர் ரியலி வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் டு சேஞ்ச் இட். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்தது பார்த்துக்கலாம், இல்லை ஓகே இதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு. பட் ஆனால் அது எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரீச் ஒரு 20-30 இயர்ஸ் வரும்போது அவனுக்கு அந்த பிரச்சனை வரும். ரைட். ஸோ அன்னைக்கு அது ஒரு பெருசாக ரிவர்ஸும் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம் அன்னைக்கு. கரெக்ட். ரைட். ஓகே. ஸோ இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கரெக்ட்னா அப்படின்னா லைக் ஒரு கரெக்டிவ் இன்சோல் ப்ளஸ் ஒரு மாட்ரேட் ஆர் மைல்டு இன்டென்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருந்து அண்ட் வெயிட்டும் ஓரளவு கண்ட்ரோல் இருந்ததுன்னா ஸோ ஃப்ளாட் ஃபீட் வந்து வராமல் தவிர்க்கலாம். அவர் வந்தாலுமே யூ கேன் ரிவர்ஸ் அப்படின்னு. எஸ், அதாவது ரிவர்சலுமே வந்து பார்த்தீங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட் சார், கம்ப்ளீட்லி நார்மல் சேக்க கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அது எந்த லெவலில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்தால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது. அகெயின் ஆஃப்டர் சம் டைம் இட் மைட் கோ ஃபார் திரும்ப கரெக்டான ஃபுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆத்தேன். ஓகே, திரும்ப அவங்க வெயிட் ஏறிட்டாங்க, ஆஃப்டர் சம் ஏஜஸ் கரெக்டாக மாறப்போகுது, அப்போ திரும்ப தே ஹேவ் டு ஃபாலோ த சேம் ப்ராசஸ். சரி. ஓகே. அண்ட் இன்னொன்று வி ஹவ் பீன் ரீசென்ட்லி அப்சர்விங் சார். ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸோட ஃபுட்டோட சைஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு.
இந்தியாவில் இது வரைக்கும் நான் இவ்வளோ நாள் பார்த்ததுல 13லாம் வந்து ரொம்ப ரேராக இருந்தது. இப்போ 12.5, 13, ஈவன் சம் கேசஸில் 14ம் பார்த்துருக்கோம். ஸோ கிட்ஸோட ஃபுட் சைஸ் வந்து இட்ஸ் கோயிங் பிகர். இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்குறோன்னா, கான்ஸ்டன்ட்லி கிட்ஸ் ஆர் இன்டூ லாட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவிட்டீஸ்குள்ளே நிறைய இப்போ ஆஃப்டர் எஸ்பெஷலி கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் புட்டிங் தெம் இன்டூ லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டப்ஸ். அண்ட் இன்னொன்று தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்வேர் சைஸ் மட்டும் இல்லை, ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் ஆர் கோயிங் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 6லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி தே மைட் பி 5'11" or 5 தான் இருக்கிறாங்க. பட் கிட்ஸ் ஆர் ரீச்சிங் 5'5", 5'8" அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா we can't say it is a purely an evolution alone because of an external other influences also. Maybe like வந்து பார்த்தீங்கன்னா their lifestyle changes in their way they handle their diet, even they are tall and obese as well. So ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் இருப்பாங்க, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்காது, சர்க்குலைஸ்டாக இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸோடவே நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் கான்ஸ்டன்ட்லி they are into too much of வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், ப்ரொலாங்ட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ ட்ரைனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸில் தான் இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஸ்போர்ட்டு, சாயந்தரம் ஒரு ஸ்போர்ட்டு. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் த ஃபிசிக். ஸோ இது வந்து மேபி இன் த ஃபியூச்சர் இட் மைட் சேஞ்ச் த என்டையர் திஸ் திங். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சில கிட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, த வே ஆஃப் தேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங் ஏஜ்லேயே below 10 yearsலேயே வந்து பார்த்தீங்கன்னா they grow very faster. Even I have seen some kids in my academies as well. So அதில் வர பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசு தான் இருக்கும், பார்த்தா they look like வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9th standard 10th standard மாதிரி இருக்காங்க. So they are growing very faster. So all the other external influences, நிறைய இந்த ஜங்க்ஸ்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு உள்ள, and they are more prone. So அதே மாதிரி சில kids are exposed to a lot of other stuff. So அதெல்லாமே have these impacts. Okay, because ஏன்னா இந்த ஃபுட்டோட சைஸ் வந்து we saw it in the west, யூஎஸ்ல நிறைய இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் இப்போ கொஞ்சம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பட் ஆனால் ஃபுட்வேர் சைஸஸ் அவ்வளோ அவைலபிளாக இல்லை. பட் ஸ்டில் லாட்ஸ் ஆஃப் கிட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 13ன்றதே ஒரு ரொம்ப நார்மலாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போ கிட்ஸுக்கு ஓரளவு கம்மியாக இருக்குது, சில பேருக்கு ரொம்ப இன்டென்ஸாகவும் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இந்தியாவில் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் இப்போ நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. மேபி ஆஃப்டர் நம்ம ஒலிம்பிக்ஸோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நிறைய இதனால இப்போ கொஞ்சம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்குது ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதனால கிட்ஸோட ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு நீங்கள் ஒரு 20 years முன்னாடி பார்த்தது? 20 years முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் கிடையாது. கிட்ஸ் யூஸ் டு பிளே ஒன்லி கிரிக்கெட். நம்மளும் அதுதான் விளையாடி இருப்போம். கிரிக்கெட் விட்டா வேற எதுவுமே தெரியாது. உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு கிரிக்கெட் மட்டும் தான். மேபி அடிஷ்னலும் விளையாடுறது கோலி விளையாடி இருப்போம், பொம்பரம் விட்டுருப்போம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கூட காத்தாடி விடுறது, இதெல்லாம் தான். இப்போ இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஸோ கிட்ஸ் ஸ்டார்டட் கெட்டிங் இன்டு த அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இப்போ முன்னாடி நமக்கு இண்டோர்லாம் தெரிஞ்சுன்னா கேரம், செஸ் மட்டும்தான். இது தவிர வேற எந்த கேம்மே இருக்காது. இன்னைக்கு புதுசாக 1000 கேம்ஸ் இருக்கு உள்ள. தே கேன் பிளே லைக் ரிமோட் கார்ஸ்ல ஆரம்பிச்சு தே ஆர் பிளேயிங் வித் லாட் ஆஃப் அதர் ஸ்டெப்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஆர் இன்டு லாட் ஆஃப். இப்போ ஸ்கேட்டிங் பார்த்துருப்பீங்க. ஸ்கேட்டிங் இஸ் சம்திங் லைக் வெரி வெரி ஒரு யூனிக்காக நிறைய கிட்ஸ் வந்து விளையாடுறாங்க. சென்னையே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யூ கேன் சி லாட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் லொகேஷன்ஸ் ஆகுது. ட்ரெயினர்ஸ் இதுக்காகவே இருக்காங்க. Kids started getting வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆன் தட். ஸோ தே நோ ஹவு டு டூ திஸ். ஸோ அந்த மாதிரி கிட்ஸ்லாம் எஸ்பெஷலி ஐ டெல் லாட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்டிஸ்டிக் சைல்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் ஸ்கேட்டிங் இஸ் அ வெரி குட் திங். ஸோ புட் தெம் ஃபார் ஸ்கேட்டிங் அப்படின்னு. ஏன்னா அது வந்து நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த கோஆர்டினேஷன் இஸ் வெரி வெரி ஈஸி டு ஹேப்பன் இன் ஸ்கேட்டிங். ஏன்னா பாடி பேலன்சிங் இதெல்லாம் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தி கெட்ஸ் ஃபாஸ்ட்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். வி கேன் சி லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இமிடியேட்லி. ஓகே. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ ட்ரெண்ட்ஸ். நம்ம பேட்மிண்டன் பார்க்குறோம், ஸ்விம்மிங் பார்க்குறோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராம்பலின்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து விளையாடுது பசங்க. பட் ஆனால் இருந்தாலும் அவங்க விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ என்டிட்டியாக நம்ம பார்க்குறது, என்ட்ரியாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேட்டிங் விச் இஸ் லைக் வெரி வெரி பெஸ்ட் திங். அண்ட் நிறைய கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வாண்டட் டு டூ லைக் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் இப்போ நிறைய போகிறாங்க. முன்னாடி ஜிம்னாஸ்டிக்ஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிட்ஸ் காட்டல. இன்னைக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் நிறைய வந்து கிட்ஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட்பால் இஸ் another one which is really வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி பூமிங். நாட் only with the kids, அது அடல்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுட்பால் நிறைய விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸ் ஜிம்ஸ் நிறைய இருக்கு, கிட்ஸ்க்கான ஃபிட்னஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ஒரு மல்டிபிள் எக்ஸ்போஷர்ஸ்.
ஸோ அன்னைக்கு சொன்ன மாதிரி மேபி வி வில் நோ லைக் ஒன்லி ஃபியூ சர்க்கிள்ஸ். பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தே கோ ஸ்டேட் டு பிளே ஆல் தீஸ் கேம்ஸ். அந்த எக்ஸ்போஷர்ஸ் அங்கே நிறைய இருக்கு. நவ் தேர் ஆர் லாட் ஆஃப் அகாடமிஸ் டு என்ஷூர் தட் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மூவ் டு த ஸ்டேட் லெவல்ஸ் இல்லை சென்ட்ரல் லெவல்ஸில் இருக்கக்கூடிய கேம் இன்டர்நேஷனல் கேம்ஸ்க்கு அவங்களால எந்த அளவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியுன்ற மாதிரி தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஸ்டப்ஸ். ஓகே காட். அப்போ இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸுக்கான எக்ஸ்போஷர் தான். ஸோ நாட் வி சி லைக் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட் லெவல்ன்றது மாறி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக இருக்கு. கிட்ஸ் ஆர் ஆல்சோ ரெடி டு டூ திஸ். கிட்ஸ் ஆர் நாட் சேயிங் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் போய் கிரிக்கெட் தான் விளையாடுவேன்றதுலாம். தே ஸ்டார்டட் என்ட்ரிங் இன்டு லாட் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே. பிகாஸ் ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கெட் லாட் ஆஃப் கிட்ஸ், அதாவது கால் பிரச்சனைக்குன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ஒரு ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிட்ஸ் எல்லாமே தே ஹவ் பீன் ரெஃபர்ட் பை அதர் ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ். ஸோ 90% ஆஃப் த கிட்ஸ் வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் எங்கே விளையாடுறாங்களோ, ஃபுட்பாலாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், கோச்சஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காலில் இந்த இஷ்யூ இருக்குது, நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு கரெக்டிவ் ஃபுட்வேர் போட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய குழந்தைங்க விளையாடாமையும் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து யார் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்போர்ட் கோச்சஸ் வேறு யார் வந்து வுட் பி அ பெட்டர் கைடன்ஸ் அவங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எக்ஸ்போஜரே இல்லை இந்த மாதிரி கால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ கோச்சஸ்க்கு ஒரு அளவு ஐடியா இருக்கனால அவங்க சொல்கிறாங்க. இது போக வேறு யார் இருக்கலாம் சார்? ஒரு காமனாக ஒரு டெய்லி நம்ம மூவ் பண்ணுற லைஃப்பில் வேறு யாருக்கெல்லாம் பெட்டர் ஐடியா இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபீட் அப்பார்ட் ஃப்ரம் டாக்டர்ஸ் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்? ஸோ பேசிக்கலி நீங்கள் சொன்ன கோச்சஸ் ஆர் ஒன் பர்சன்ஸ், தென் த ட்ரெயினர்ஸ் ஹூஎவர் த ட்ரெயின், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது தெரியும். பட் ஐ வில் சே லைக் த பெஸ்ட் ஃபிசிஷியன் அட் ஹோம் இஸ் மாம் அண்ட் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குழந்தையோட நடை எப்படி இருக்கு. ஸோ முன்னாடி அந்த குழந்தை எப்படி நடந்தது, வேகமா நடந்தது, இப்போ கொஞ்சம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் அகல வச்சு நடக்கிறாங்க, அந்த வைட் பேஸ் ஆஃப் சப்போர்ட் எடுக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த ஃபிளாட் ஃபுட்னாலயா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கீழே விழுறாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தேர் நாட் ஏபிள் டு மெயின்டைன் தன் எனர்ஜி ஆஸ் த அதர் கிட்ஸ் டூ. இப்போ ஓட வைக்கிறாங்க, ரன்னிங் ரேஸ் தான் ஓட வைக்கிறாங்கன்னா இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி பட்டுன்னு நடப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி நிறைய இருக்கும். யூ கெட் டென் டு ஹேவ் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் also. lot of stress fractures happens because of this. அப்ப இது எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா அந்த குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலி வருது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருதுன்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். ஸோ மாம் அண்ட் டேட் ஹஸ் டு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஸோ தே அனலைஸ் தீஸ் திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சஸ் ஆர் ஒன் பர்சன் ஹூ கெட்ஸ் திஸ். நெக்ஸ்ட் த டீச்சர்ஸ் இந்த ஸ்கூலில். ஓகே, டீச்சர்ஸ் வந்து இப்போ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிடி சார்ஸ் அவங்க ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது தே குட் ஹவ் சீன் லைக் ஓகே இந்த பையன் ஓடுறான் பட் ஒரு லெவலுக்கு மேலே அவனால மெயின்டைன் பண்ண முடியல. இட்ஸ் நாட் ஒன்லி த என்டியூரன்ஸ் லெவல். ஸோ த பிடி சார் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தென் ஃபைனலி த ஜிம் ட்ரெயினர்ஸ் ஆர் ஓவர் தே ட்ரெயின்ஸ் தம் பிகாஸ் கிட்ஸ் ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு அதர் பீப்புள் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். வந்து ஈவன் இன்டு த கிரவுண்ட் லெவலில் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோச்சஸ் தான் திரும்ப அவங்கள கேட்ச் பண்ணுற மாதிரி இது தவிர. பட் இந்த அதர் 3 persons who can easily identify na இவங்க 3 பேர். ஸோ டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் கோச்சஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் சொல்கிறேன். ஓகே, I mean to say like trainers, fitness trainers இருப்பாங்க இல்லையா. So because any sports now people started getting into fitness as well. Okay, so fitness பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்து ஒரு மார்ச் பண்ண வைப்பாங்க. So they do kind of like some kind of squatting activitiesலாம் பண்ணும்போது அவங்களோட ஃபுட் ஆங்குலேஷன்ஸ் வந்து வெளியே கொண்டு போவாங்க ஃப்ளாட் ஃபுட்ன்ற போது. இல்லை இஃப் தே ஹேவ் பெயின் வந்து அந்த பக்கம் லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால these 3 people's parents and school teachers are PT சார் இவங்க, தென் அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். நைஸ். ஓகே டாக்டர். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ செகண்ட் உங்களோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக். அது ஏன்னா இது ரொம்ப ஒரு நியூவாக வந்த டேர்ம். இவ்வளோ நாள் வந்து ஜீரியாட்ரிக் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்து இப்போ அதுவே ரொம்ப ஒரு மாடர்னாக மாறிடுச்சு. இப்போ நிறைய ஒரு ஹோம் கேர் சென்டர்ஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எவால்வ் ஆயிடுச்சு, ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்ஸில் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஜீரியாட்ரிக் வந்து இந்தியா வந்து அகெயின் இட்ஸ் பிகமிங்காக ஒரு அந்த வயசானவங்களும் ஜாஸ்தி ஆகிட்டு வராங்க அண்ட் பெட்டர் அவங்களுக்கும் ஒரு பெட்டர் சர்வீசஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஜீரியாட்ரிக் கேர், ஸோ இப்போ இந்தியாவோட கரண்ட் ஸ்டேஜ் என்ன அண்ட் வாட் ஆர் த காமன் ப்ராப்ளம்ஸ்? இந்த மாதிரி முக்கியமாக இந்த ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் காமனாக ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்ன மாதிரி வருது? ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் சார், ஜீரியாட்ரிக்ன்றது இன்றைக்கி இருக்கிற ஒரு புது வேர்ல்டு அது, சரிங்களா? ஸோ அதாவது இது ஏன் நிறைய எவால்வ் ஆகிருக்குன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முன்னாடி இதெல்லாம் இருந்தது. வயசானவங்களுக்கு மூட்டு வலி இல்லையா, வயசானவங்களுக்கு முதுகு வலி இல்லையா, இல்லை வேற சில காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லையா, ஏன் இன்னைக்கு அது வந்துருச்சு அப்படின்றது தட் இஸ் ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி. பேசிக்கலி இந்த கைண்ட் ஆஃப் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நவ் த மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம முன்னாடி போன கொஸ்டினுக்கு தான் போனோம். இந்த ஐடி செக்டர்ஸ் பீப்புள் ஹூ டென் டு ட்ராவல் அ லாட்.
ஓகே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸை பார்த்துக்க முடியல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கலி தே வாண்ட் சம்மன் டு டேக் கேர் ஆஃப் தர் பேரண்ட்ஸ் லைக் வாட் தே டு. ஓகே ஸோ தட் இஸ் வேர் த கான்செப்ட் ஆஃப் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹோம்ஸ் இதெல்லாம் வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஃபார் ஜீடியாட்ரிக்னு எவால்வ் ஆனது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சாதாரணமாக கொடுத்தா நல்லா இருக்கா, தட் ஷுட் ஹேவ் லைக் ஒரு கேரும் இருக்கணும், மெடிக்கல் சப்போர்ட்டும் இருக்கணும் போது ஆல் திஸ் திங்ஸ் கம்ஸ் இன்சைட். ஸோ இப்போ அதனால தான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் நான் என்னோட கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒயிட் கோட் சேம் இம்ப்ளைஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்ஸ் நாட் த ப்ரொஃபஷன் வி வியர் ஒயிட் கோட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வயசானவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அவங்க தி ட்ரீட் அஸ் லைக் தேர் கிட்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பையன் என் பொண்ணு. சில சமயத்தில் நம்ம ஹோம் விசிட்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ கெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரீட் பண்ணுவாங்க, சாப்பிட கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோமா இல்லை உபசரிப்புக்காக போகிறோமான்ற தான் இருக்கும். ஸோ தே ஆர் ரியலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி தே ஆர் நாட் அலோன் மட்டும் இல்லை, மென்டலி ஆல்சோ தே ஃபீல் வெரி வெரி அலோன். ஓகே. ஸோ அதனால லாட் ஆஃப் அதர் ஸ்டப்ஸ் pitched in because of this. ஸோ ஒரு கம்யூனிட்டி அங்கே ஆரம்பிச்சோன்னா ஓகே அதே மாதிரி இருக்கிற பீப்புள் ஆத்து ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தே கெட் இன் டு a group of people. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த கம்யூனிட்டி. ஸோ தட் இஸ் how it boomed and it is evolving and it is still evolving and it will evolve more. ஸோ அதுதான் விஷயம். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் கொஸ்டின் சார். ஸோ ஏஜிங்கில் இருக்கக்கூடிய பேசிக்காக சில ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, ஜென்ரலாக முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது வலி. But pain management is the first priority. Second thing is like வந்து பார்த்தீங்கன்னா அதர் மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா they tend to have lot of வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சிங் இஷ்யூஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ பேலன்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they know what is the reason. நான் முன்னாடி சொன்ன ஸ்பாண்டிலைட்டிஸ்னால இருக்கா இல்லை ஃபுட்டோட பிரச்சனைனால இருக்கா பேலன்ஸ் இஷ்யூஸ்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மூணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடிஷ்னல் திங்ஸ் அது லைக் வந்து பார்த்தீங்கன்னா they might be mentally stressed or maybe they have other kind of fun issues because of the loneliness and other stuff. But ஆனால் what they come out is like இந்த மூணு விஷயத்துல வெளியே வருவாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளினிக் வர பேஷண்ட்ஸே இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம கிட்ட பேசிட்டு போனால் they feel mentally satisfied. சில நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து ஏன் ஓல்டு ஏஜ்ல இருக்கவங்க நிறைய பேர் டாக்டர்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறாங்கன்னா they want to let out their எமோஷன்ஸ் ஆர் அது வந்து அவங்களுக்கு எங்கே போய் கொட்டுறதுன்னு தெரியாது. ஸோ இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ணலனாலும் they wanted to do that. நம்ம வேண்டாம் சரியாயிடுச்சு போதும்னாலும் வந்து நான் இல்லை அப்படின்னு ஏன் வராங்கன்னா they are mentally low. ஸோ இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா it is being become a commercial aspect. ஸோ அதை வந்து எங்கே கட் ஆஃப் பண்ணணுன்றது maybe you are not sure. But coming to this thing is like இந்த மூணு விஷயங்கள் தான் அவங்களோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸாக they feel. பட் இதுக்கு காரணங்களும் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த எர்கனாமிக்ஸ்ன்னு ஒரு விஷயமே உள்ள வருது. ஸோ எர்கனாமிக்ஸில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பாடி இஸ் அ சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ரைட். பாடியோட முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரி லோட் ஆகி அன்லோட் ஆகணும். இல்லைன்னா இதில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ். ஸோ அப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ ஏஜ் ஆகும்போது the posture changes automatically because of their aging conditions. அப்போ இந்த posture modifications எல்லாம் நடக்கும்போது the complication goes higher and higher. அதனால இப்போ if they are checking everything in between their 40s to 50s அப்படின்னா that becomes more easier. ஏன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வரப்போகிறது இன்னைக்கு அவங்க பாடியில கண்டிப்பா வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஓகே ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதை இங்கேயே டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்டிஷன்ல போய் அவங்கள நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது.